ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. ஓம் சோம் சரணவாய நமக. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அன்பர் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பிராப வருடம் ஆனி மாதம் 2ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 16ஆம் நாள். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும், தொட்டது தொடங்கும், வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும், லாப வருமானங்கள் அதிகரிக்கும், கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேர்த்து வைப்பீர்கள். புதிய வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி மேம்படும், பணப்பழக்கம் அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும், வசதி வாய்ப்புகள் கூடும், செயல் திட்டங்களை செய்து முடிப்பதில் வெற்றி காண்பீர்கள், பேரும் புகழும் உண்டாகும், பயணங்களால் வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் நல்ல ஒரு அனுபவத்தையும் லாபத்தையும் தரும். ரிஷபம். தொழிலில் வளர்ச்சிக்காக தேவையான மாற்றங்களையும் முயற்சிகளையெல்லாம் செய்து முடிப்பீர்கள். துரிதமாகவும் துணிச்சலாகவும் செய்து முடிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு வெற்றி மேல் வந்து வெற்றி குவியும், லாப வருமானங்கள் அதிகரிக்கும், தொழிலில் பேரும் புகழும் ஏற்படும் அளவிற்கு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல ஒரு தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும், பணப்பழக்கம் அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கிறது. குழந்தைகள் நலன் கருதி எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெறும். பெண்கள் உங்கள் செயல்பாடுகளில் முக்கிய அங்கம் வகிப்பார்கள். அவருடைய ஆதரவு உங்களுக்கு இன்று பெருந்துணையாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. மொத்தத்தில் பணப்பழக்கமும் மன மகிழ்ச்சியும் நிறைந்த நாள் இந்த நாள் உங்களுக்கு. மிதுனம். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு அனுபவம், முதிர்ச்சியும் கனிவும் இருப்பதால் எல்லோராலும் கவரப்படுவீர்கள். எல்லோரும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். உங்கள் பேச்சை மதித்து நடப்பார்கள். அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு ஆதரவு பெருகும். அதனால் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். வேலை செய்வது எளிதாக இருக்கும். பயணங்கள் வெற்றியையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் தரும், லாபத்தையும் தரும். ஆகவே பயணத்தை விரும்பி மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மொத்தத்தில் இன்று எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. தந்தை வழியா உறவினர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள். மூத்தவர்களின் ஆசைகள் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். அவருடைய சொல் கேட்டு நடப்பது நல்லது. கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். சலுகைகள் அதிகம் கிடைப்பதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உதவிகள் கிடைத்து, ஆதரவு கிடைத்து, பணப்புழக்கம் அதிகரித்து, நினைத்ததை நடத்தி வெற்றி காணும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடகம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலெல்லாம் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கொஞ்சம் செய்கின்ற காரியத்தை நேர்த்தியாக செய்வதன் மூலம் இந்த விமர்சனங்களை எல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியும். மேலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. குழந்தைகள் நலன் கருதி எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும், லாப வருமானங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத திடீர் தனவரவு உண்டாகும். பயணங்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் பயணங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. குறுக்கு வழியில் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். அது இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரு சிறிது காலத்தில் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து பூதாகரமாக நிற்கும் என்பதை மட்டும் நினைவு வைத்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மம். நீண்ட நாட்களாக செயல்படுத்தாமல் இருந்த திட்டங்களை எல்லாம் இன்று செயல்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். அதில் மனம் மகிழ்ச்சி அடையும்.
குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் சில விரயங்களையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். நண்பர்கள், வாழ்க்கை துணையால் வளம் காணப் போகிறீர்கள். வியாபாரம், வணிகம், விரிவாக்க சிந்தனைகள் மேலோங்கும். புதிய கிளைகள் தொடங்குவது அல்லது புதிய பொருட்களை பிரான்சைஸ் எடுப்பது போன்ற விஷயங்களில் மனம் சிந்தித்து அதை செயலாக்க துடிக்கும். அது நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறனால தைரியமாகவும் செய்யலாம். வியாபாரம், வணிகம் நல்ல முன்னேற்றத்தை காணும். புதிய முதலாளிகள், கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். கன்னி, பயணங்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள் என்பதால் அந்த ஆற்றல் உங்களுக்கு இருப்பதால் அதை பற்றிய கவலை இனி உங்களுக்கு வேண்டாம். செய்யும் வேலையில் மட்டும் கவனமாக செயல்படுங்கள். வெற்றி உங்களோடு தான். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். பேச்சாற்றலாலும் அதிகாரி ஆதரவாலும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. தொழிலில் புதிய நடுக்கங்களை கற்று அவற்றை புகுத்தி தொழிலிலும் வெற்றி நடைபெறப் போகிறீர்கள். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம், தொழில் இலக்குகளை எளிதில் அடைவதற்கு முயற்சி செய்வீர்கள். அது வெற்றியும் பெறுவீர்கள். தொழிலில் நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்குவீர்கள். தொழில் விரிவாக்கத்தை பற்றி சிந்தைகள் வேண்டும். குலத்தொழில் அல்லது சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். அவர்களால் நல்ல ஆதாயம், அனுகூலங்கள் உண்டாகும். மேலும் தொழிலில் பேரும் புகழும் பெற்று வரலாற்று சாதனைகள் படைப்பீர்கள். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு ஒரு முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம், தொழிலில் நல்ல ஒரு பணப்புழக்கங்கள் அதிகரித்து பொருளாதார வளர்ச்சி மேம்படும். குழந்தைகளுக்காக சில முயற்சிகளை எடுப்பீர்கள். அது வெற்றி பெறும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். விருச்சிகம், உங்கள் திறமைக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்த அதிகாரிகள் கூட உங்களை தேடி வந்து உங்கள் கருத்துக்களை கேட்டு உங்களுடன் ஆலோசித்து தான் எந்த முடிவுகளையும் எடுப்பார் என்பதால் மன மகிழ்ச்சி அடையும். அவர்கள் ஆதரவு நன்றாக இருப்பதால் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். வேலை செய்வது எளிதாக இருக்கும். உறவினர்களால் சில சந்தோஷங்கள் கிடைக்கலாம். உறவினர்கள் உறவை மன மகிழ்ச்சியை தரும் அல்லது உறவினர்கள் மனமாற்ற மகிழ்ச்சியை தரும். அதிகாரி ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மூத்தவரின் ஆசீர்வாதம் நன்றாக இருக்கிறது. தந்தை வழி ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டத்தால் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். பொருளாதார நிலை மேம்படும். பொருளாதார நெருக்கடிகள் குறையும். பணச்சிக்கல்கள் குறையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. பணப்புழக்கமும் மன மகிழ்ச்சியும் உங்களை இனிய நாளாக கடந்து செல்ல உதவும். தனுசு, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் சிறப்பானவை என்றாலும் இன்று அது தடை தாமதங்களை சந்திக்கும். மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்கும். ஆகவே இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை கைவிட்டுவிட்டு வழக்கத்திற்கு மாறான செயல்களை செய்யாமல் இயல்பாக இன்று என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்து கொண்டிருங்கள். உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி வரும். மேலும் எதிர்பாராத தனவரவு, பணவரவு உண்டாகும். வீண் விமர்சனங்கள், வீண் பழிகள் வந்து சில அவமானங்களை சந்திக்க நேரிடும். உறவினர்களால் சிறு சங்கடங்கள் வந்து சேரும். ஆகவே உறவினர்களெல்லாம் டிஃபன், காஃபி ரேஞ்சில் மட்டும் நிப்பாட்டிட்டு மற்ற முக்கிய ஆலோசனைகளை அவர்களை உட்படுத்த வேண்டாம். வாழ்க்கை துணையின் பேச்சில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. மற்றபடி குலதெய்வ வழிபாடு மன நிம்மதியை தரும். இறை வழிபாட்டின் மூலம் மனதை ஒருமைப்படுத்தி இந்த நாளை கடந்து போவோம். மகரம், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். உங்களுடைய வாக்கு வன்மையால்
சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும், வியாபார வணிகம் முன்னேற்றம் உண்டாகும், வியாபாரத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வார்கள், புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும், மன மகிழ்ச்சி அடையும், வியாபாரத்தை விரிவாக்க செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள், புதிய கிளைகள் தொடங்குவது, புதிய பொருட்கள் பிரான்சைஸ் எடுப்பது போன்ற விஷயங்கள் மனதில் தோன்றி அதை செயல்படுத்தவும் செய்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நீண்ட நாளுக்காக நினைத்து கொண்டிருந்த காரியங்களை செய்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்விப்பீர்கள். அவர்களுடைய முயற்சிக்கும் செயல்பாடுகளுக்கும் ஊக்கமளித்து அவர்களை இன்னும் ஒரு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வீர்கள். பெண்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். அவர்களால் உங்களுக்கு தொழிலில் சில முன்னேற்றங்களையும் சந்திக்க நேரிடும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அதையெல்லாம் தன்னம்பிக்கையோடும் சுய சிந்தனையோடும் அதை வெற்றி காணப் போகிறீர்கள். தொழிலில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் ஏற்படக்கூடிய பணிச்சுமைகளை நீங்கள் தவிர்த்து விடலாம். தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அதுவும் சில வகைகளில் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்கள் அவர்களிடம் சில கௌரவம் கண்ணியமாக நடந்து கொள்வதும் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அந்நியர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். அவர்கள் ஆதரவில் இந்த நாளை நீங்கள் எளிதாக கடந்து செல்லலாம். சரபேஸ்வரர் வழிபாடு இன்று உங்களுக்கு நன்மையை தரும். மீனம், நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த விருப்பங்கள் எல்லாம் இன்று படிப்படியாக நிறைவேறும். மனம் மகிழ்ச்சியில் துள்ளும். துள்ளாத மனமும் துள்ளுங்கிற மாதிரி இன்றைக்கி மகிழ்ச்சியில் மனம் துள்ளும். குழந்தைகளுக்கு விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்விப்பீர்கள். பெண்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். சிறு தடைகளை சந்தித்தாலும் அவர்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை எல்லாம் வெற்றி பெற்று அவர்களை மகிழ்விப்பீர்கள். தேவையற்ற பயணங்கள், தேவையற்ற செயல்கள், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. நீங்கள் இன்று பண சம்பந்தமாக எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதால் தைரியமாக அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்று செய்யலாம். மேலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். மொத்தத்தில் சமூகத்தில் அந்தஸ்து, தொழிலில் கௌரவம், குடும்பத்தில் மகிழ்ச்சி என இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே கடந்து போகிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க்கு சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌம் சரணபாய நம.